ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற கட்சி மிக நல்ல கட்சிங்க. அவங்கள யாரும் திட்டாதீங்க ப்ளீஸ். ஏன்னா என்ன திட்டுறாங்கப்பான்னு சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும். சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் திட்டாதீங்கன்னு தான் நான் சொல்ல வேண்டியிருக்குது. திட்டுறாங்கன்னா என்ன திட்டுறாங்கன்னு கேட்பீங்க. திராவிட கழகம்ன்றது பகுத்தறிவு செம்மல்கள் அதை என்ன பண்ணுறாங்க, திருடர்கள் கழகம்ன்றாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சரி, திமுகவை என்ன பண்ணுறாங்க, திருடர்கள் முன்னேற்ற கழகம்ன்றாங்க. அப்படியா இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது எவ்வளோ ஒரு மியூசிக்கலையான ஒரு பேர். நமது துணை முதலமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி அவர்கள் ஒரு விஐபி. அவரை பார்க்க 1000 பேர் வருவாங்க போவாங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் பலாத்கார சம்பவத்தில் ஈடுபட்ட ஞானசேகர் சில அமைச்சர்களோட போய் அங்கே நின்றுருக்கிறாரு. உடனே அதெல்லாம் தப்புன்னு பேசக்கூடாது. நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான். அவங்களெல்லாம் யாருன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஏதோ விஐபிக்கள் போகும்போது கூட போயிருக்காரு, அவ்வளோதான். அப்புறம் என்ன, இந்த தார் ரோடு போடுறாங்க. மழை பெஞ்சால் அது போயிடுது. போயிட்டால் ஏன்னு கேட்டால் நீருக்கும் மழை நீருக்கும் தாருக்கும் பகையாகவே தாரை மழை நீர் அடித்து செல்கிறது அப்படின்றாங்க. அது நியாயம் தானே, நீங்கள் தான் பார்த்து நடக்கணுன்றாங்க. அவங்க சொல்கிறத கேட்டுக்குவோம். அப்புறம் கரண்ட் அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். இப்போது சில சமயம் கட் ஆகுது. அந்த மாதிரி நேரத்தில் கேட்டால் அது அணில்களின் விளையாட்டுன்றாங்க. அணில் அங்கங்கே கட் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம கேட்டுக்கணும். அடுத்து கீதா ஜீவன் அமைச்சர் அவர்கள் சத்துணவு போடுற முட்டை அழுகுன முட்டையாக வருது, இது என்னது, கூ முட்டையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அது அழுகுன முட்டை. மார்க்கர் பெனில் போகும்போது அந்த மார்க்கர் பென் மை கசிஞ்சு உள்ளே போய் இப்படி அழுகிறதுன்றாங்க. அதையும் நம்ம கேட்டுக்கணும். இப்படியெல்லாம் இருக்குதுங்க நண்பர்களே. அப்புறம் நமது மாண்புமிகு அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் ராமம் போட்டுக்கிட்டு இருந்தால் அப்படி வைஷ்ணவம், பட்டை போட்டுக்கிட்டு இருந்தால் சைவம், அப்படி இப்படின்னு இந்த விபச்சாரம் பேசுவார். அதெல்லாம் நம்ம பெருசு பண்ண முடியுமா? அவர் ஒரு பெரிய விஐபி இல்லைங்களா? அவர் பேராசிரியராக இருந்தவர். திமுக அவருடைய உடன்பிறப்பு. அதெல்லாம் நம்ம பெருசு பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கப்பா. அதெல்லாம் தவறு தான். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேஸெல்லாம் உள்ளே போகக்கூடிய அளவுக்குலாம் வந்துச்சது. என்னன்னு தெரியல, நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதெல்லாம் பெரிய எடுத்த விவகாரம். அடுத்து நமது திருவண்ணாமலை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் ஏவாமலையே வேலை செய்வதால் ஏவா வேலுன்னு நமது மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்வார். ஆகவே ஏவாமல் வேலை செய்யக்கூடியவர். அரணை வாட்டர் சர்வீஸ்னு வச்சு நடத்துகிறாரு திருவண்ணாமலையில். அப்புறம் அரணை காலேஜ்னு வச்சு நடத்துகிறாரு. அவர் உழைப்பால் முன்னுக்கு வந்தவர். நமது பொன்முடி ஐயா பேராசிரியராக இருந்து உழைப்பால் முன்னுக்கு வந்த மாதிரி அவர் உழைப்பால் முன்னுக்கு வந்தவர். முதல்ல இந்த கிராமங்களில் தோட்டங்களில் பம்பு செட்டு மோட்டார் ரிப்பேர் பார்க்குறதுக்காக போய் பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. அப்புறம் கண்டக்டராக போனாருங்க. அதுக்கப்புறம் அதிமுகவில் இருந்தார், கட்சிகள் மாறி வந்தார். அப்புறம் திமுகவில் வந்தார். நல்ல வாய்ப்பு, நல்லா உழைப்பால் முன்னுக்கு வந்தவர் அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள். அப்புறம் என்ன, நம்ம மாண்புமிகு அமைச்சர் திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள். ஜெகத் ரட்சகனாலே உலகத்துக்கே ரட்சகர். அவர் அதிமுகவில் வந்தார், கல்லூரி பேராசிரியராக இருந்து ரிட்டையர் ஆனவர். ரொம்ப அருமை. அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்லூரியிலலாம் ஏதோ பிணவரையிலலாம் பணம் இருந்ததாலாம் ரைடு போச்சு. அது என்னாச்சுன்னு தெரியல, நிப்பாட்டிட்டாங்க. அவருக்கு இலங்கையில் எண்ணெய் கிணறு இருக்கிறதாவெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக என்னன்னு தெரியாது. இப்படியெல்லாம் தவறாக பேசக்கூடாது. அவங்களாம் மாண்புமிகு அமைச்சர்கள், நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் நண்பர்களே. அப்புறம் துரைமுருகன் ஐயா அவங்க இருக்காங்க, கனிம வள கொள்ளை அதுன்னெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஆதாரத்தோடு பேசணும். அவங்களாம் ரொம்ப நல்லவங்க நண்பர்களே. இப்படிப்பட்ட இன்னும் அதிமுகவில் இருக்கிறாங்க. அதிமுக ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டையில் உரிய மட்டைகள்பாங்க. இந்த திராவிட கட்சிகளை திராவிட கழகம்னா திருடர்கள் கழகம்ன்றது, திமுகனா திருடர்கள் முன்னேற்ற கழகம்ன்றது, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அது நல்லதில்லை. திமுக ரொம்ப நல்ல கட்சி. ஆகவே திமுகவுக்கு நம்ம காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதா சொல்கிறாங்க. எலெக்ஷன் டயத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுமே பார்த்தா பணம் தரதா சொல்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறதா சொல்கிறாங்க. நல்ல திட்டம் தான். நல்லா வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்னா நல்லாட்சியாக நடக்கும். ஆகவே நம்ம ஓட்டு வாங்குறது சட்டப்படி குற்றம். ஓட்டுக்கு பணம் வாங்குவதுன்றது சட்டப்படி குற்றம். ஆகவே பணம் கொடுத்தாங்கன்னா வேணான்னு சொன்னாலும் பகச்சிக்க வேண்டியிருக்கேன். பணத்தை வாங்கி வச்சுட்டு நல்ல கட்சியாக பார்த்து ஓட்டு போடுங்க. ஏன் திமுக அதிமுக விட்டால் நாம் தமிழர் இல்லையா, பாஜக இல்லையா, மற்ற கட்சிகள் இல்லையா? மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. ஏன் அப்படி வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க?
சரி திமுகவை திருடர்கள் கழகம்னு திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லாதீங்க. நான் எதுவும் சொல்லப்பா. அப்படி பேச்சு அடிபடுது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் ஊடகங்களில். சொல்ல வேணான்னு தான் சொல்கிறேன். நான் யாரையும் தப்பாக சொல்லலை. ஆகவே பார்த்து நல்ல கட்சியாக பார்த்து ஓட்டு போடுவோம். ஓட்டுக்கு பணம் வாங்க வேணாம். 5-10 கொடுத்தாங்கனாலும் 10 வேணாம் வாங்கி வச்சுட்டு நமக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுவோம் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் பார்த்து நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுப்போம் நண்பர்களே. தமிழகம் மலரட்டும் செழிக்கட்டும். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். திமுகவை யாரும் தப்பாக பேசாதீங்க நண்பர்களே.